தேசிய கைத்தறி தினம் இன்னைக்கு. ஆனா நம்ம வாழ்த்து சொல்ல கைத்தறி நெசவாளிகளும் இல்ல, கைத்தறிகளும் இல்ல. கிட்டத்தட்ட கைத்தறிகள் மியூசியம்ல வைக்கப்படுற பொருளா மாறிடுச்சு. நான் சின்ன பையனா இருந்தப்போ எங்க கிராமமும் அதை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற எல்லா குடும்பங்களுமே கைத்தறி இல்லனா அது சார்ந்த தொழில்களை மட்டுமே நம்பி இருந்தாங்க. ஏன் எங்க வீட்லயுமே 2 கைத்தறி இருந்தது. ஆனா இன்னைக்கு கைத்தறிகள் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏஐயோட வளர்ச்சி பல பேரோட வேலையை கேள்விக்குறியா மாத்திருச்சு. கூடிய சீக்கிரம் ரீப்ளேஸும் பண்ணிடும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, கைத்தறி மாதிரியான பாரம்பரியமான கைவினை தொழில்களை ஏஐனால எத்தனை வருஷம் ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் எல்லா துறைகளுக்கும் காலேஜ்ல கோர்சஸ் இருக்கிற மாதிரி இந்த கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களை பத்தி படிச்சு அதை பிராக்டிகலா ஒரு தொழிலா செய்ய எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நம்புறேன். மார்க்கெட்ல இன்னைக்கு ஆன்லைன்ல சேல் பண்ண எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா எங்களுக்கு வாழ்வாதாரமா இருந்த இந்த நெசவு தொழிலுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கையில தான் ஜவாக்ஸ் எத்னிக்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தொழில் இன்னைக்கு கிட்டத்தட்ட முழுசா அழிஞ்சு போனதுக்கு வியாபார ரீதியா நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு நெசவு குடும்பத்துல பிறந்து வளர்ந்த பையனா நான் பார்த்த நிறைய காரணங்கள் இருக்கு. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். அனைவருக்கும் தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்கள். நன்றி.